வெல்கம் டு மேக்ஸிமஸ் யூடியூப் சேனல். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது டிஃபரன்ஷியேஷன் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் இ பவர் எக்ஸ். ஸோ இது ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் டிஃபரன்ஷியேஷன்ஸை ரீகால் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. ஓகே, நியூமரேட்டர்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு, டினாமினேட்டர்லையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. ஸோ இங்கே நியூமரேட்டர்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு, டினாமினேட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூ பை வி. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர். ஓகே, இதோட ஃபார்முலா வி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கணும். டினாமினேட்டர் தான் அது வி. ஓகே, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மைனஸ் இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும், டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் இருந்தால் டினாமினேட்டர் ஸ்கொயர் டினாமினேட்டர்ல வரணும். டினாமினேட்டர் வி ஸ்கொயர். இங்கே வந்து நியூமரேட்டர் வந்து அதாவது வி இன்டூ யூ டேஷ், அதாவது வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது போகிற மாதிரி ரூட் எக்ஸ். ஓகே, ரூட் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண. ஓகே, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ். ஓகே, இதோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/2 1/2 ரூட் எக்ஸ். ஓகே, அதே மாதிரி இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண இ பவர் எக்ஸ் தான். ஓகே, இதில் நம்ம அதிகமாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறது இதுதான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வி ஸ்கொயர், அதாவது டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும். ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4 மாறிடும். ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/2 ரூட் எக்ஸ். ஓகே, பிளஸ் இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகே, இப்போ டினாமினேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன், நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். ஓகே, 1/2 ரூட் எக்ஸ் மைனஸ் இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கணும், ரூட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ். இது அப்படியே இருக்கும். இப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஓகே, ஸோ அப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சிம்பிளை பண்ணணும். ஸோ இது எக்ஸ் ஸ்கொயரை உள்ள கொண்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு போனா ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் எக்ஸ் டிவைட் பை 2 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது உள்ள போச்சுன்னா ஆகும் மைனஸ் ரூட் எக்ஸ் இன்டூ 2x. ஓகே, மைனஸ் ரூட் எக்ஸ் இன்டூ 2x. இது உள்ள போச்சுன்னா மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகே, மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் பவர் 4. ஸோ இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ் காமனாக இருக்கு, எக்ஸ் காமனாக இருக்கு, அது வெளில எடுத்துருவோம். அப்போ எக்ஸ் ரூட் எக்ஸை காமனாக வெளில எடுத்தீங்கன்னா, ஸோ இங்கே எக்ஸ் ரூட் எக்ஸ் போச்சுன்னா மீதி வந்து ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும், x/2. இங்கே எக்ஸ் ரூட் எக்ஸ் போச்சுன்னா -2. ஓகே, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, -2x ஸ்கொயர் இருக்கு, சப்ராக்ட் பண்ணா ஆயிடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் பவர் 4. வேணா நம்ம என்ன பண்ணலாம், இதையும் இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணவும் முடியாது. ஓகே, இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் கேன்சல் பண்ணலாம், பட் இன்னும் சிம்பிளிகேஷன் பண்ணணும், எக்ஸ் பவர் 4 இருக்கு. ஸோ திரும்ப என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸ் காமனாக இருக்கு, வெளில எடுத்தீங்கன்னா எக்ஸ் ரூட் எக்ஸ் இன்டூ x/2 -2 மைனஸ் எக்ஸ். ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்லையும் எக்ஸை வெளில எடுத்துறேன், கீழே என்ன இருக்கும் எக்ஸ் பவர் 4. இது கேன்சல் பண்ணா ஆகும் எக்ஸ் கியூப். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன ஆகும், ரூட் எக்ஸ் x/2 -2 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் கியூப். இதான் அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஏன்னா ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி இது எல்சிஎம் எடுக்க தான் பண்ணலாம், பட் நம்ம வெறும் டிஃபரன்ஷியேட் மட்டும் தான் பண்ணி காட்ட சொல்றாங்க. ஸோ இதோட நம்ம முடிச்சிருந்தாலே ஆன்சர் கரெக்ட் தான், பட் எக்ஸ்ட்ராவாக நம்ம சிம்பிளை பண்ணி காணலாம். ஓகே, இப்போ செகண்ட் சம் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸ் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். ஸோ இதே தான், சேம் தான். இப்போ டினாமினேட்டர்ல பாருங்க 1 மைனஸ் இ பவர் எக்ஸ், டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிக்கணும், டினாமினேட்டர் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும் இ பவர் எக்ஸ். இப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் மைனஸ், இப்போ நியூமரேட்டர் இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கும். நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் தான் இ பவர் எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் எக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0
மைனஸ் இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண இ பவர் எக்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ பாருங்க உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அது உள்ள போச்சுன்னா இங்கே போச்சுன்னா நாங்கள் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? 1 பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரிதானே? அது எஃப் டேஷா. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேங்க்யூ.